காய்ப்பா சப்பாத்திக்கு பரோட்டாக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு காளான் குருமா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கூட தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுருளை வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன உடனே இதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதளவுலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடு சேர்ந்து இதுவும் நல்லா கிளறி வதச்சிக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே ஒரு 300 கிராம் அளவுக்கு காளானை எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலாம் அதில் படுற மாதிரி போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஏன்னா காளானில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இப்போ இறங்கிரும். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் வதங்கிரும். ஒட்டாமல் இருக்குதான்றதுக்காக லேசாக கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாடெல்லாம் போகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அது லேசாக ஒட்டிடாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். இதுலேயே நல்லா காளான் வெந்துருச்சு. மூடி போட்டு வேக வைங்க. அப்பப்போ கிண்டி விட்டுட்டு ஒரு 3 விரல் அளவுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வெந்து எண்ணெய் கூடி வரட்டும். நல்ல வாசம் வந்த உடனே இதில் மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருமாயை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.